சாம்பல் இது ஒரு தூசி மட்டுமல்ல, இது 1000 ஆண்டுகளாக மனிதன் இறைவனை தேடிய கண்ணீரின் அடையாளம். பழைய ஏற்பாடு காலத்திலிருந்தே மனிதன் தவறினான் என்றால் அவன் பெருமையை விட்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோபு துன்பத்தில் சாம்பலில் அமர்ந்து நான் மண்ணும் சாம்பலும் தான் என்று தாழ்மையடைந்தான். தானியேல் ஜெபிக்கும்போது சாம்பலும் விரதமும் கொண்டு இறைவனை தேடினான். நினவே நகர மக்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து சாம்பல் பூசி மனம் திரும்பினர். அந்த சாம்பல் சொன்னது, நாங்கள் பலவீனமானவர்கள், ஆனால் நீர் கருணை மிக்கவர். 1000 ஆண்டுகள் கழித்து அதே அழைப்பு இன்னும் ஒலிக்கிறது. அதுதான் சாம்பல் புதன். நெற்றியில் வைக்கப்படும் அந்த சாம்பல் புதிய சடங்கு இல்லை, பழைய ஏற்பாட்டிலிருந்து வரும் மனம் திரும்புதலின் தொடர்ச்சி. அது நம்மை நினைவூட்டுகிறது, நீ மண்ணிலிருந்து வந்தவன், மண்ணாகவே திரும்புவாய். ஆனால் அந்த சாம்பல் பயத்தை தரவில்லை, நம்பிக்கையை தருகிறது. ஏனெனில் மண்ணாயிருந்த மனிதனை மகிமைக்கு கூட்ட வந்தவர் கிறிஸ்து. சாம்பல் புதன் முடிவின் நினைவு அல்ல, மாறுதலின் தடக்கம். சாம்பலில் தாழ்ந்த இதயம் கிருபையில் உயர்த்தப்படும்.